இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா M1887ஓட ஈவோ கன்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். OB48ஓட நியூ ஈவோ கன்னு ஸ்கின்னு, OB48ஓட டாப் அப் ஈவெண்ட், அப்புறம் மோக்கோ ஸ்டோரு, நிறைய ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். OB48ஓட ஃப்ரீ ரிவார்டு, அந்த பண்டலு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. டெய்லி நல்லா கண்ணே போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம ஃப்ரீயாக ஒரு டோர்னமெண்ட் நடத்தலான்னு இருக்கோம். அது என்ன டோர்னமெண்ட் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் கோட் நடத்தலான்னு ஓகே, கிளாசிக் நடத்தலான்னு ஓகே. நீங்களே எந்த டோர்னமெண்ட் வைக்கலாம் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ டோர்னமெண்ட் நடத்தலாம். அது என்ன டோர்னமெண்ட் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுவிட்டா மட்டும்தான் நம்ம நியூ ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் வீடியோ போடுறலாம் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி நியூ ஈவெண்ட் அப்டேட்டை பற்றி வீடியோ போடுறோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம ஃபேக்கான அப்டேட்டே கொடுக்க மாட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் 20 பேராக இருந்தாலும் அந்த 20 பேருக்கு நான் உண்மையாக இருக்குன்னு தான் நினைப்பேன். அதுக்காண்டி நான் கண்டிப்பாக ரியல் அப்டேட் மட்டும் தான் போடுவேன். இந்த வீடியோவில் பாருங்கள், OB48 எல்லா ஈவெண்ட்டை பற்றி நான் போடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ 100 கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ டோர்னமெண்ட் நடத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக M1887க்கு கன்னு ஸ்கின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த எல்லோ கலர் M1887ஓட கன்னு ஸ்கின்னு தாங்க இது. ஏன்னா ஈவோ கன்லேயே 2.0 வெர்ஷன் இந்த கன்னுக்கு மட்டும்தாங்க வருது. கண்டிப்பாக டபுள் பேர்லேயே ஒர்த்தான ஸ்கின் இந்த ஸ்கின்னாக தாங்க இருக்கும் போல். ஏன்னா 1 பஞ்சுக்கே டஃப் கொடுக்குற அளவு இந்த ஸ்கின் இருக்குங்க. இதோட எமௌண்ட்டும் ஒர்த்தாக இருக்குங்க. ஆனால் இதோட எமௌண்ட்டும் பார்க்க முடியல, உங்களால் காட்ட முடியல. ஆனால் நான் பார்த்துருக்கேன், இந்த அமௌண்ட்டும் ஒர்த்தான அமௌண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த டபுள் பேரில் வந்தால் கண்டிப்பாக எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, நான் வந்தால் கண்டிப்பாக எடுப்பேங்க. இந்த OB48 சீசனில் கண்டிப்பாக நியூ ஈவோ ஸ்கின்னெல்லாம் நிறையா இருக்குங்க. அதை நீங்களும் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்ட அடுத்த நிமிஷம் பெல் ஐக்கானில் வந்து விழுவுங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த டபுள் பேரில் பற்றி. என்னை பொறுத்தவரை இந்த டபுள் பேரில் ஒர்த்துங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த டபுள் பேரில் ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த டபுள் பேரோட எமௌண்ட்டு, எஃபர்ட்டு, அனிமேஷனு எல்லாம் தரமாக இருக்குங்க. இந்த டபுள் பேரோட நீங்களும் இந்த டபுள் பேரில் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபயரோட டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். OB48 அப்படி என்னோட டாப் அப் ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறீங்களா? அவ்வளோலாம் OB48 டாப் அப் ஈவெண்ட் ஒர்த்து இல்லைங்க. இந்த பாருங்கள், அந்த AUG ஸ்கின்னு, அந்த பேய் மாதிரி மூஞ்சிருக்கு பாருங்கள், அதுதாங்க டாப் அப் ஈவெண்ட்டில் வருது. அதே மாதிரி அந்த பேனரு அவதார் தாங்க டாப் அப் ஈவெண்ட்டில் வருது. கண்டிப்பாக அவ்வளோ ஒர்த்தானதெல்லாம் இல்லைங்க. என்னை பொறுத்தவரை இந்த OB48ஓட டாப் அப் ஈவெண்ட் ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த AUG ஸ்கின்னு, அந்த லேடி பண்டலு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒஸ்ட்டுங்க. நீங்கள் டாப் அப் பண்ணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த அவதாருக்காண்டி கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஏன்னா இது ஓல்டு அவதாருங்க. நானும் இந்த அவதார் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு போங்க. சீக்கிரம் OB48ஓட மோக்கோ ஸ்டோர் சொல்கிறாங்களா? கண்டிப்பாக சொல்கிறாங்க. OB48 மோக்கோ ஸ்டோர் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு, ஒரு அனிமேஷன், அதாங்க ஒருத்து. அந்த அனிமேஷன் எப்படின்னா மெயின்லேருந்து வருவாங்க. நான் ஒருத்தர் அந்த அனிமேஷன் ஒருத்துங்க. எனக்கு அந்த வீடியோ கிடைக்கல, அந்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த அனிமேஷனை காட்டுறேன். இந்த மீன் தாங்க, அந்த மீன்லேருந்து சிவப்பு மீன்லேருந்து வந்து அப்படியே குதிப்பாங்க. அனிமேஷன் ஒர்த்தான அனிமேஷன். அதே மாதிரி எமௌண்ட்டும் ஏதோ பறவையில் பறந்து வந்து வர மாதிரி எமௌண்ட்டுங்க. இது ரெண்டுமே ஒர்த்தானதுங்க. கண்டிப்பாக OB48 மோக்கோ ஸ்டோரில் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த அனிமேஷன் எடுப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு போங்க. வாத்தலைவாங்கிற மாதிரி இந்த அனிமேஷன் இருக்குங்க. கண்டிப்பாக ஒர்த்தான அனிமேஷனுங்க. இந்த மோக்கோ ஸ்டோர்லேயே நிறைய பண்டலு எல்லாம் வருதுங்க. நீங்கள் அதை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அந்த பண்டலோட ஃபோட்டோலாம் கிடைக்கல. கண்டிப்பாக அந்த ஃபண்டலோட ஃபோட்டோ எல்லாத்தையும் இந்த 2 டேஸில் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. சீக்கிரம் சொல்லுடா, OB48 அப்படி என்னடா பண்டில் வருது கேட்குறீங்கன்னா, இதோ பாருங்கள், இதுதாங்க OB48 ஒர்த்தான மேல் பண்டிலுங்க. தரமாக கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த பண்டில் ஒருத்தங்கன்னா, இது வவ்வாலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தாவே தெரியும், கழுத்துக்கிட்ட வவ்வால் இருக்க மாதிரி தெரியுது பார்க்குறீங்களா? இதை வவ்வாலை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பண்டில் ஒர்த்தாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக இதோட லேடி பண்டிலும் செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. இந்த பண்டிலில் இந்த அமௌண்ட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்லாம் தராங்க. என்ன ஃப்ரீ ரிவார்டு, எப்படி இதெல்லாம் கிளைம் பண்ணால் மறக்காமல் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லியும். அப்போ தான் நம்ம கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போடுறதுல கண்டிப்பாக அந்த ஃப்ரீ ரிவார்டு என்றைக்கு எப்படி எடுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அடுத்தது தாங்க ஒரு முக்கியமான ஈவெண்ட்டே இருக்குது. அப்படி என்னடா ஈவெண்ட் கேட்குறேன், மிஸ்ட்ரி ஷாப் தாங்க. OB48 முக்கியமான மிஸ்ட்ரி ஷாப் தாங்க. அப்படி ஒன்றும் மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் காட்டுறேன், அந்த மிஸ்ட்ரி ஷாப் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் அவ்வளோவா ஒன்றும் ஒர்த்தே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை மிஸ்ட்ரி ஷாப் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக அஃபிஷியலான்னு சொல்லியிருக்காங்களான்னு என்னன்னு தெரில. கண்டிப்பாக இதை அஃபிஷியல்ட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் என்னென்ன கன்னு ஸ்கின்னு, என்னென்ன பண்டலு, என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போகிறேன் 2 டேஸில். இந்த மேல் பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தாவே பாலைவனத்தில் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தாங்க இருக்குது இந்த மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில். என்னை பொறுத்தவரை ஒன்றும் பிடிக்கல இந்த பண்டில் பார்த்தா. சீக்கிரமாக
ஃப்ரீ ஃபயரில் ஏதோ ஒரு மேப் வருதாமே OB48 அப்டேட்டில். அப்படி என்னடா மேப் கேட்குறீங்களா? இருங்க அதை காட்டுறேன். மேப் ஃப்ரீ ஃபயரில் நியூ மேப்லாம் வரலங்க, நியூ பிளேஸ் தாங்க சேஞ்ச் பண்ணாங்க. கிளாக் டவரை வந்து ரம்தான் தீம் சேஞ்சுன்னு ஒரு ஈவெண்ட் மூலயமா கிளாக் டவரை சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஆனால் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃபயரில் நியூ மேப் வருதுன்னு. என்னை பொறுத்தவரை நியூ மேப்பை பற்றி எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஆனால் இந்த கிளாக் டவரை சேஞ்ச் பண்ணுறாங்கங்கிறது மட்டும் தான் கிடச்சிருக்கு. OB48 அப்டேட் வந்து பாலைவனத்தை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. கிளாக் டவரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்போட பண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேல் பண்டில் ஆந்தியை பற்றி தாங்க இருக்குது. பாலைவனத்தையும் ஆந்தியை வச்சு பேஸ் பண்ணி தாங்க OB48 அப்டேட்லாம் இருக்கும் போல். ஆனால் OB40ல் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அப்டேட் இன்னும் எதுவும் ஃபுல்லாக வரல. அப்படி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அந்த அப்டேட் வீடியோ போடலாம். சீக்கிரமாக ஃப்ரீ ஃபயரில் நியூ லாபி, நியூ கேரக்டர் ஸ்கில் சேஞ்சு அதை பற்றிலாம் சீக்கிரமாக சொல்கிறான்னு கேட்குறீங்களா? இருங்க அதையும் சொல்கிறேன். இது தாங்க OB48 நியூ லாபி. நமக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தாங்க இருக்குது. உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு பிடிச்சார இந்த ஒர்த்தாக தாங்க இருக்குது. ஏதோ காரு பின்னாடி இருக்குது, ஏதோ டான்ஸ் கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. அப்படி தான் இந்த OB48 நியூ லாபியெல்லாம் இருக்குது. அப்படியே நியூ கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் உண்மைக்குமே சொல்லணும்னா OB48ல் 3 கேரக்டர் ஸ்கில்லில் ஒரே இடத்துல வச்சுருங்க. அப்படி என்னடா ஸ்கைலரு, சோட்டா கேரக்டரு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்ச மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் இருக்குங்க. அந்த கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷனை வச்சுட்டு விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மட்டும்தாங்க எல்லா மேட்சும் போய் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அப்படி என்னடா கேரக்டருக்கு பவர்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. அந்த கேரக்டர் எக்ஸாம்பிள் பவர் எப்படி சொல்லணும்னா, கக்காஷி இருக்குல்ல, நரேட்டோ கக்காஷில் வந்து கையை பொத்துக்கிட்டு வந்து உடப்பான்ல, அந்த மாதிரிங்க 3 குளோவால் போட்டிருந்தாலும் நேராக அந்த குளோவலெல்லாம் உடச்சிட்டு நம்மளுக்கு வந்து 100 டேமேஜ் கொடுப்பாங்க. இதே நம்மளை பாதி செத்து போன மாதிரிங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் வந்தால் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயரே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுலாம் போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒர்த்தான கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன் தாங்க அது. அந்த கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷனை வச்சுக்கிட்டு மட்டும் ப்ளே பண்ணுங்க. உண்மைக்கும் சொல்கிறேன், பிஆர்லாம் எல்லா மேட்சும் பூயாவே அடிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. சீக்கிரம் அந்த கேரக்டரை காட்டுறாங்கிறீங்களா? இதோ இந்த கேரக்டர் தாங்க. பார்க்க தான் தம்பி சுல்லா மாதிரி இருக்கான், சுழிச்சு அடிச்சிடுவோங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ தரமாக பண்ண போகிறாங்க. ஏன்னா OB48 தரமான கேரக்டர் அந்த கேரக்டர் தாங்க இருக்கும். கண்டிப்பாக டாப் அப் ஈவெண்ட்லேயே வந்தாலும் இந்த கேரக்டர் டாப் அப் பண்ணி எடுக்கலாம் ஆள் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே நிறையா பசங்க டாப் அப் பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயருக்கு அதிகமாக யாரும் டாப் அப் பண்ணாதீங்க. 30 ரூபா 20 ரூபா ஆஃபர் போட்டால் மட்டும் டாப் அப் பண்ணுங்க. நிறையா பண்ணாதீங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் கேம் மட்டும்தான். பாக்கி நீங்களாக போட்டு எஃபர்ட் போட்டு டாப் அப்லாம் பண்ணாதீங்க. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஒரு 2 வருஷம் விளாடும், அதுக்கப்புறம் ஐடி விற்றுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தாங்க. ஆனால் ஒன்று கேட்டுக்கிறேன், நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போனேன். இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம வீடியோ போடுறோம், ஆனால் யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. பார்க்குற 4 பேர் கூட லைக் போட மாட்டீங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு ஆள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால மட்டும்தான் நாங்கள் மோட்டிவேஷனாக எடுத்து வீடியோ போட முடியும். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எங்களால் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணல கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு என்றைக்குமே நாங்கள் நல்லதை மட்டும்தான் பண்ணுவோங்கிற மாதிரி தாங்க இப்போ டெய்லி நல்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போகிற சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. லவ் யூ டு ஆல்.